வணக்கம். மே 18, 2026 உலக பங்குச் சந்தைகளுக்கே ஒரு கிளி பிடிச்ச நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அந்த மாபெரும் பீதிக்கு நடுவுலயும் நம்ம இந்திய சந்தைகள் எப்படி இவ்ளோ சூப்பரா மீண்டு வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு சீட்டு நுனிக்கு கொண்டு வந்த ரோலர் கோஸ்டர் பயணம் தாங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல உலக அளவுல திடீர்னு ஏற்பட்ட இந்த மார்க்கெட் பதற்றத்துக்கு என்ன முக்கிய காரணம் அப்படிங்கறத பாப்போம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால என்ன ஆச்சுன்னா, பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சடசடன்னு ஏறி ஒரு பீப்பாய்க்கு $111 தாண்டிருச்சு. நம்ம இந்தியா மாதிரி கச்சா எண்ணெயை பெருமளவு நம்பியிருக்கிற நாடுகளுக்கு இது பணவீக்கம் பத்தின ஒரு மிகப்பெரிய ஆபாய சங்க ஊதியிருக்குன்னே சொல்லலாம். உலகமே இப்படி ஒரு பதற்றத்துல இருக்கிறப்போ அன்னைக்கு நம்ம இந்திய பங்குச் சந்தையில நடந்த அந்த வியக்கத்தக்க மீட்சியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். காலையில மார்க்கெட் ஓபன் ஆன உடனே தடால்னு 1% மேல சரிஞ்சு எல்லாரையும் ஒரு நிமிஷம் உறைந்து போக வச்சிருச்சு. ஆனா மாலையில நடந்ததை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ரொம்ப குறைவான புள்ளிகள்ல இருந்த மார்க்கெட் மளமளன்னு உயர்ந்து சுமார் 1135 புள்ளிகள் வரைக்கும் ரெக்கவர் ஆகி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் கம்பேக் கொடுத்துச்சு. இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் மார்க்கெட் முடிவடையும் போது நம்ம குறியீடுகள் பச்சை நிறத்துல தாங்க ஜொலிச்சது. பிஎஸ்சி சென்செக்ஸ் 75,315ல இருந்து 75,340க்குள்ள முடிவடைஞ்சிச்சு. அதே மாதிரி என்எஸ்சி நிஃப்டி 50 23,600 அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான மைல்கல்ல கடந்து ரொம்ப பலமா நிலை பெற்றுச்சு. இப்போ இப்படி ஒரு பிரம்மாண்டமான கம்பேக் கொடுக்கறதுக்கு யார் முக்கிய காரணம்னு நீங்க யோசிக்கலாம். அங்கதாங்க நம்ம ஐடி துறை உள்ள வருது. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நாம கவனிக்கணும். ஐடி துறை தான் அன்னைக்கு மார்க்கெட்டோட உண்மையான ஹீரோவா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா டெக் மஹிந்திரா 4% மேல உயர்ந்து அசத்திச்சு. ஆனா அதே நேரத்துல பொதுத்துறை வங்கிகளும் உலோகத்துறை சார்ந்த பங்குகளும் ரொம்பவே கடுமையான சரிவை சந்திச்சது அப்படிங்கிறதும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கெட் என்னதான் இப்படி சூப்பரா மீண்டு வந்தாலும் திரைமறைவில் இருக்கிற சில பொருளாதார அச்சங்களை நம்ம மறந்துடக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 96.18 அப்படிங்கிற வரலாறு காணாத ஒரு மோசமான வீழ்ச்சியை எட்டியிருக்கு. பங்குச்சந்தை என்னதான் ஏற்றத்துல இருந்தாலும் ரூபாயோட இந்த சரிவு நம்ம பொருளாதாரத்துக்கு அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் $111 தாண்டி நிக்கிற கச்சா எண்ணெய், இன்னொரு பக்கம் ரூபாயோட கடுமையான வீழ்ச்சி. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இந்திய சந்தையோட இந்த அசுரத்தனமான மீட்சி உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான பலமா, இல்ல இது வெறும் தற்காலிகமான மாயாயா? இதுக்கான விடைய சந்தையோட அடுத்தடுத்த நகர்வுகள் தான் நமக்கு சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம்.